வணக்கம் மக்களே. இந்த வீடியோ பதிவில் புதன் பெயர்ச்சி பலன்கள் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது மகர ராசியிலேருந்து கும்ப ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. புதன் உங்கள் ராசிநாதன் மற்றும் உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி. இப்போ உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிருக்காரு. ஏற்கனவே 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். அதாவது உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9ஆம் அதிபதி சனி பகவானோட இப்போ புதன் பகவான் இணைய போகிறாரு. இதனால் என்ன பலன்கள் நடக்க போகுது இந்த ஒரு மாத காலகட்டத்தில் அப்படின்றத பார்ப்போம். புதன் பகவான் கிட்டத்தட்ட 20 நாட்கள் கும்பராசியில் இருக்கார். 25ஆம் தேதிக்கு மேலே தான், அதாவது 26ஆம் தேதி தான் மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் இந்த 20 நாட்கள் உங்களுக்கு என்னென்னலாம் பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். உங்கள் ராசியில் உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய், உங்கள் ராசிக்கு எதிரின்னு கூட சொல்லலாம், அந்த செவ்வாய் உங்கள் ராசியில் இருக்கார். ராசியில் இருக்கிறதுனால அதிகமாக கோவப்படுறது, உணர்ச்சி வசப்படுறது, அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து யோசிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே செவ்வாய் பகவான் நம்ம ராசியில் இருக்கும்போது நடக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்களில் பொறுமையாகவும் கவனத்தோடும் செயல்படுறது ரொம்பவுமே அவசியம். அது மாதிரி உடல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மற்றும் தோல் சார்ந்த வியாதிகள், அதாவது ஸ்கின் டிசீஸ் அப்படின்னு சொல்லப்படுற தோல் வியாதிகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது புதன் பகவானை எடுத்துக்கிட்டோன்னா, புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தான் இருக்கார். அதாவது பாக்கியஸ்தானத்தில் தான் இருக்கார். அதனால் ரொம்பவுமே கெட்ட பலன்களை உங்களுக்கு கொடுக்க மாட்டார். கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். ஏன்னா அங்கே இருக்கிற சனி பகவானோட இணைகிறதுனால இந்த 20 நாட்களில் கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எந்தெந்த விஷயங்கள்லனா, அம்மா மற்றும் அம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பி, அதாவது உங்களுக்கு தாய்மாமன் உறவு அப்படின்னு சொல்லப்படுற மாமா உறவு, இவர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அம்மாவிடமும் தாய்மாமன் சொல்லப்படுற மாமன் உறவு இவர்களிடமும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மேலும் அம்மாவுக்கும் உடல்நலக்குறைவு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உங்களோட அம்மாவோட ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. வண்டி வாகனத்தில் பயணம் செய்யும் போது மிகவுமே எச்சரிக்கையோடு பயணம் செய்ய வேண்டும். ஏன்னா சில விபத்துக்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் மிகவும் கவனத்துடனும் எச்சரிக்கையோடுமே செயல்படுங்க. திருமணமான தம்பதியருக்கு கணவன் மனைவி இடையே வாக்குவாதம், கருத்து வேறுபாடு, இந்த மாதிரியான சின்ன சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி ஆண்களாக இருந்தீங்கன்னா மனைவிக்காக கடன் வாங்குகிற சூழல் ஏற்படும். அது மாதிரி பெண்களாக இருந்தீங்கன்னா கணவனுக்காக கடன் வாங்குகிற சூழல் ஏற்படும். முக்கியமாக டாக்குமெண்டேஷன் விஷயத்தில் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். அது மாதிரி ரெக்கார்டு சார்ந்த விஷயங்களும் கவனமாக இருக்கணும். ஏன்னா ஏதாவது டாக்குமெண்டேஷனில் நீங்கள் அவசரப்பட்டு, அதாவது யோசிக்காமல் அந்த டாக்குமெண்டேஷனில் சைன் போட்டு நீங்கள் ஏமாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த டாக்குமெண்டேஷனாக இருந்தாலுமே அதில் பொறுமையாக நிதானமாக அதை வாசித்து சைன் பண்ணுறது ரொம்பவுமே முக்கியம். அது மாதிரி உங்களோட ரெக்கார்ட்ஸ்னு சொல்லப்படுற எஜுகேஷ்னல் சர்டிஃபிகேட்டு, ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, ஸ்மார்ட் கார்டு, இந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே பத்திரமா வைங்க. இதெல்லாம் தொலைஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி நண்பர்கள் விஷயத்தில் ரொம்பவுமே எச்சரிக்கையோடு இருக்கிறது அவசியம். ஏன்னா நண்பர்களால் நீங்கள் ஏமாறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இந்த 20 நாட்களில் உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்களே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு, அதாவது உங்களுக்கு தெரியாமையே உங்களுக்கு எதிராக செயல்பட்டு உங்களுக்கு துரோகம் செய்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதனால் எந்த நண்பர்கள் யாராக இருந்தாலுமே, நெருங்கிய நண்பராக இருந்தாலுமே அவர்களிடத்தில் நீங்கள் லிமிட்டேஷன்ஸோடு பழகிறதும் எச்சரிக்கையோடு இருக்கிறதுமே அவசியம். அது மாதிரி தந்தை விஷயத்தில் சில பிரச்சனைகள், வாக்குவாதம், சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி தந்தைக்குமே சில உடல்நலக்குறைவு வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் தந்தை விஷயத்தில் இந்த 20 நாட்கள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்க வேண்டும்.
மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரிய பகவான் பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு பயிற்சி ஆவார். அவரும் சனி பகவானோட இணைவார். சூரியன் சனி இணைகிறது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கப்படலை. முக்கியமாக தந்தை மகன் உறவில் சில பிரச்சனைகள், வாக்குவாதங்கள், சண்டைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த காலகட்டம் மட்டுமே தந்தை மகன், அதாவது தந்தை மகன் விஷயத்துலையுமே, மகன் தந்தை விஷயத்துலையுமே விட்டு கொடுத்து அனுசரித்து பொறுமையாக இருக்கணும். படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் சில இடையூறுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனம் சிதறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் எந்த விஷயத்துலையுமே கவனத்தை சிதற விடாமல் படிப்பில் மட்டுமே முழு கவனத்தை செலுத்தி படிக்கிறது ரொம்பவுமே அவசியம். மேலும் கணிதம் சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்க, அக்கௌண்ட்ஸ் பார்க்குறவங்க, மேத்ஸ் டீச்சராக ஒர்க் பண்ணுறவங்க, டியூஷன் எடுக்கிறவங்க மற்றும் சொல்லி கொடுத்தல், அதாவது எந்த துறையில் இருந்தாலுமே அதை சொல்லி கொடுக்குற துறையில் இருக்கிறவங்க, ஐடி ப்ரொஃபஷ்னல்ஸ், சாஃப்ட்வேர் சம்மந்தப்பட்ட வேலைகள் பார்க்குறவங்க, அப்புறம் சினிமா துறையில் எடிட்டிங், அதாவது தொகுப்பாளர், எடிட்டர்னு சொல்லப்படுற வேலையில் இருக்கிறவங்க, சிஸ்டம் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறவங்க, அதாவது அவங்க வேலையை எப்பயுமே கம்ப்யூட்டரில் வேலை செய்கிறது தான், அந்த மாதிரி கம்ப்யூட்டர் சார்ந்து வேலைகளில் இருக்கிறவங்க, டியூஷன் சென்டர் வச்சுக்கிறவங்க, பள்ளி கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்க, ஸ்டேஷ்னரி ஷாப் வச்சுருக்கிறவங்க, மேலும் படிப்பு மற்றும் கல்வி சார்ந்து எந்த தொழில் செய்தாலுமே அந்த தொழிலையோ இல்லை இந்த மாதிரி வேலை பார்க்குற உத்தியோகத்திலையோ பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடையூறுகள் வரலாம். மேல் அதிகாரியிடம் உங்களுக்கு வாக்குவாதம் வரலாம். சில பேருக்கு வேலை போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த துறைகள் சம்மந்தப்பட்ட வேலைகளில் இருக்கிறவங்க ரொம்பவுமே எச்சரிக்கையாகவும் கவனத்தோடுமே இருக்கணும். இந்த 20 நாட்கள், முக்கியமாக இந்த 20 நாட்கள், பிப்ரவரி 25ஆம் தேதிக்கு மேலே 26ஆம் தேதி புதன் பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆயிடுவார். அதுக்கப்புறம் இந்த மாதிரியான கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே குறைந்து சிறந்த பலன்களையே அவர் கொடுப்பாரு. அது எந்தெந்த விஷயங்களில் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து வீடியோ பதிவில் பார்ப்போம். எனவே அனைவரும் அனைத்து வளமும் செல்வமும் பெற்று வாழ்க வளமுடன். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு ஆன்மீக பேச்சு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி.